என்ன கேரியோட எப்படி என் கேரியோட உச்சத்தை வச்சுக்க என்ன எனக்கு இந்த இதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன கேரியும் உச்சம்? எனக்கு முடியாத காலத்துல விஜய் அரசியல் வரன்னு சொல்ல, இன்னைக்கு அவர் வீக்ல இருக்காரு. சொல்ல போனா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு டாப் 10 நடிகர்கள்ல விஜய் வந்து மிக முக்கியமான இடத்துல இருக்காரு. 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய இடத்துல இருக்காரு. இன்றைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் தங்களுடைய பாலவராக வச்சிருக்காரு. கடைசியா நடிச்சா 5 படம் ஓடல, கடைசியா துப்பாக்கி ஓடிச்சு. அதுக்கப்புறம் எந்த படம் ஓடிச்சு? கடைசியா நடிச்ச லியோ சரியா போகல. மிகச்சிறந்த நடிகர் என்பதை விஜய் அவர்கள் நிரூபிச்சிருக்காங்க. ஃபிட்னஸ் இந்த படத்துல விஜய்க்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய ஃபிட்னஸ். எல்லா படங்களுமே ஃபிட்னஸ் இருப்பாரு. இந்த படத்துல இன்னும் அந்த உடம்பை இருக்காரு. இப்ப 48 வயசுலயும் உடம்பு நம்ம ஆரோக்கியமா வச்சிருந்தோம்னா, நல்ல உடற்பயிற்சி பண்ணா ஃபிட்டா இருக்க முடியும் அப்படிங்கிற இளைஞருக்கு ஒரு ரோல் மாடலா விஜய் இருக்காரு. உண்மையிலேயே விஜய் ரசிகர்கள் வந்து இந்த படத்தை திரையரங்களை கொண்டாடி தீர்க்கிறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நடிப்பா விஜய் சின்ன சின்ன ரியாக்ஷன், கியூட் ரியாக்ஷன், விஜய்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நடிப்பாற்றலை இந்த படத்துல இன்னும் அடுத்த கடந்து கொண்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கடைசி வாரிசு சரியா போகல, இறங்கி நடிச்சிருக்காரு விஜய் வந்து. இதுல வந்து இறங்கி ஒரு சூப்பர் ஸ்டாருக்கான எல்லா தகுதிகளும் உள்ள நடிகர். உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் தான். அந்த படத்தை பார்த்த பிறகு சூப்பர் ஸ்டார் விஜய்னே அடுத்த படத்துல போடலாம். ஒரு காலத்துல அவங்களா இருந்தாங்க. இன்னைக்கு தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டார் விஜய் அப்படிங்கிறத இந்த வாரிசு திரைப்படத்தின் மூலமாக நிரூபிச்சிருக்காரு. உண்மையிலே தயாரிப்பாளர் தில்ராஜ் சூப்பர் ஸ்டார் ஏன் சொன்னாரு அப்படிங்கிறத இந்த படத்தை எல்லாரும் பார்த்த பிறகு உணர்வு. எங்க அம்மா மேல சத்தியமா என்ன